ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயர் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு இன்ஜினியரிங் அண்டு ரோடு இன்ஜினியரிங் 1 அண்டு ரோடு இன்ஜினியரிங் 2 டாபிக் இருக்குங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் படி என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வச்சு இன்னும் என்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நமக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு தி ரோடு இன்ஜினியரிங் அப்படின்னு ரோடு இன்ஜினியரிங் அப்படின்றாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா ரோடுனா என்ன, டிஃபைன் ஹைவே இன்ஜினியரிங் என்னன்னு கேட்குறது, ரோடுனா நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ரோடு கேட்கலாம், ரோடோட ஹிஸ்ட்ரி கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ரோடு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? டிஃபைன் நெசசரி அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்குறான். அதோட நெசசரி, அதாவது எது ஃபஸ்ட்டு நெசசரி, ரோடோட நெசசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்ற கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரோடு பற்றி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்ல நமக்கு வாட் இஸ் கேம்பர், வாட் இஸ் கெர்வ் அப்படின்னு என்ன கேட்கலாம், வாட் இஸ் ஷோல்டர். ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்மில் நமக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரோடு அலைன்மெண்ட், அதாவது சர்வேயிங் சொல்கிறோம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் சர்வேயிங் ப்ளஸ் ரோடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதோட அலைன்மெண்ட் ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் கர்வ், ஹரிசாண்டல் கர்வ். ஸோ அதை பற்றி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்றோம். ஸோ ரோடு கிளாசிஃபிகேஷன். அப்போ ரோடு கிளாசிஃபிகேஷன் நமக்கு என்ன, ரோடு கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம கமிட்டி பற்றி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ வந்து ஃபஸ்ட்டு நாக்பூர் பிளான், ஃபஸ்ட் 20 இயர் பிளான், செகண்ட் 20 இயர் பிளான், தேர்ட் 20 இயர் பிளான். ஸோ அந்தமாதிரி இயர் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஜினியரிங் 2. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்ஜின், ரோடு மார்ஜின் அப்படின்னா நமக்கு கேரேஜ் வே, அடுத்து வந்து பில்டிங் லைன் பவுண்டரிங்க, ஷோல்டர் லைனுங்க, கர்ப் லைனுங்க. ஸோ அந்தமாதிரி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. அப்போ ரோடு மார்ஜின்ஸ், ஸோ ரெண்டுமே நமக்கு வரும். ரோடு மார்ஜின் அண்டு டோட்டல் ஸ்டேஷன் ஆஃப் தி ரோடு மார்ஜின், டிஸ்கிரைப் தி டோட்டல் ஸ்டேஷன் ஆஃப் ரோடு மார்ஜின் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸோ அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் தான் நமக்கு வரும். அடுத்து கேம்பர். ஸோ வாட் இஸ் கேம்பர், மினிமம் கேம்பர் எவ்வளோ இருக்கணும், ஸோ கேம்பர்னா என்ன, சூப்பர் எலிவேஷன், சைட் டிஸ்டன்ஸ், கிரேடியன்ட். ஸோ இந்த கேம்பர் அப்படி சொல்லிட்டாவே நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா இதில் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது டைப்ஸ் ஆஃப் கேம்பர் கேட்கலாம், எந்த கண்டிஷனில் வந்து கேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன, டிஃபைன் கேம்பர், எக்ஸ்பிளைன் சூப்பர் எலிவேஷன், சைட் டிஸ்டன்ஸ், எக்ஸ்பிரஸ் கிரேடியன்ட். இதை பற்றி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே எஸ்எஸ்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஓஎஸ்டி பற்றி பேசல. ஓகே. பட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. ஐஎஸ்டி பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எஸ்எஸ்டி வந்து இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி நமக்கு ஐஎஸ்டி இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ் கிரேடியன்ட், அதை எந்த கிரேடியன்ட் எப்படி மேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த ஆஸ் பர் சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ், மோர் தென் 25 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஹைவே இன்ஜினியரிங், ஹைவே இன்ஜினியரிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இது நமக்கு என்னது, ஹைவே இன்ஜினியரிங் இஸ் ஸ்டடி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இட் இஸ் ஹைவே இன்ஜினியரிங் இஸ் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் தி ஃபீல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் கிடையாது. ஹைவே இன்ஜினியரிங் இஸ் த ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் தி காங்கிரீட் டெக்னாலஜி கிடையாது. ஹைவே இன்ஜினியரிங் இஸ் த ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றாங்க. கரெக்டாக? எஸ். ஸோ அப்போ வாட் இஸ் இது டெஃபினேஷனில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போகிறாங்களா? வாட் இஸ் தி வித் ஆஃப் தி பேமெண்ட் 2 லேன் நேஷனல் ஹைவே அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போ சிங்கிள் லேன், ஓகேங்க, சிங்கிள் லேன் நமக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள், 3.5 மீட்டர் சொல்லலாம். அப்போ 2 லேன் அப்படின்னா இன்ட்டு 2, அப்போ 7 மீட்டர். ஓகேவா? அப்போ 7 மீட்டர் இஸ் ஆன்சர். அப்போ 2 லேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தவுட் கர்ப் அப்படின்னு சொல்லுவோம், வித்தவுட் கர்ப். அப்போ வித் கர்ப் அப்படின்னா நமக்கு வந்து 3.75 மீட்டர்னு சொல்லலாம். வித் கர்ப் அப்படிங்கும்போது நமக்கு 3.75 மீட்டர். இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் லேன் அப்படின்னா மினிமம் நமக்கு 3.5 மீட்டர் இருக்கணும். இப்போ 4 லேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு 14 மீட்டர். ஸோ அந்த மாதிரி கேட்க கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பல்சரி இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. எஸ். The shape of the stop sign according to the IRC 67/2000. ஓகே. இந்த நமக்கு இயர்லாம் நமக்கு தேவையில்ல. ஸ்டாப்போடைய சைன் நமக்கு என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆக்டோகனல் ஷேப்னு சொல்லுவோம். கரெக்டாக என்ன ஷேப்பு நமக்கு இது, ஆக்டோகனல் ஷேப்பு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோகனல் ஷேப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நமக்கு இருக்கும் சொல்லுங்கள். சாரி, இது ஆக்டோகனல் ஷேப்ன்றோம். எஸ். ஓகே. ஸோ இப்போ ஆக்டோகனல் ஷேப் அப்படிங்கும்போது நமக்கு அவுட்டரில் என்ன இருக்கும், நமக்கு ஒயிட் கலராக இருக்கும், இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டாப். இதே நமக்கு ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பு, அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இன்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் இருக்கும். ஓகே. நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 30 கிலோமீட்டர் per hours கூட போடுவோம், ஜஸ்ட் 30, 40 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிலோமீட்டர் per ஹவர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து எவ்வளோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, 2.8 மீட்டர். எஸ். ஓகே. அப்போ நம்ம பாருங்க எங்கே இருக்குது, ஆக்டோகனல் ஷேப் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. இதிலே பாருங்க நம்ம 3 கொஸ்டின்ஸ் இதிலே நமக்கு வந்திருக்கு. எஸ்.
Nagpur road plan. Okay, Nagpur road plan formula were prepared assuming the shape of, okay, Nagpur planல first 20 year plan சொல்லுவாங்க. 1943ல ஸ்டார்ட் பண்ணி 1963 வரலும் ஆக்சுவலாக பிளான் பண்ணாங்க. பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டாங்க. 1961 இஸ் கம்ப்ளீட்டட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் தான் இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு. என்ன பேட்டர்ன் வந்து ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். இது வந்து ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் சொல்லுவாங்க நாக்பூர் பிளான். செகண்ட் 20 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்பே பிளான் சொல்லுவாங்க. தேர்ட் 20 இயர் பிளான் வந்து லக்னோ பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி படிங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துறாங்க, அவங்களோட டார்கெட் எவ்வளவு, ப்ளஸ் அந்த இயரை வந்து, ஸோ அந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வந்து ப்ராசஸ் நமக்கு நடந்தது, எத்தனை ஹைவே வந்து எத்தனை ரோடு வந்து பிரித்தாங்க, ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி கேட்க கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ மூவிங் வெஹிக்கிள் during perception time அப்போ v into t and plus braking reaction time of v squared by 2gf is known as called stopping distance சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகே, சைட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அது கிடையாது, SST தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன, பர்செப்ஷன் டைம் ப்ளஸ் பிரேக்கிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ v into d லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் நமக்கு ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு SSTன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லேக் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். அடுத்தது, if v is the design speed in km/h, r is the radius of the curve in meters, the super elevation is given. So yes, e plus f is equal to general formula v squared divided by 127r. ஓகேங்களா? 127r. இது டிசைன் சூப்பர் எலிவேஷன் அவங்க சொல்லல, ஜென்ரலாக சூப்பர் எலிவேஷன் தான் கேட்குறாங்க. டிசைன் சூப்பர் எலிவேஷன் கேட்டாங்கன்னா v squared by 225r நம்ம போடணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல டிசைன்ற வேர்டு இல்லை. ஓகே, டிசைன் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் சூப்பர் எலிவேஷன் கேட்டாங்கன்னா 75% எடுத்து போட்டோம் அப்படின்னா இதில் e plus f is equal to depending upon the condition v squared by 225r அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லைங்களா, அது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி வெலாசிட்டி அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஓகே, இது ஃப்ரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு லேட்டரல் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் வேலையை நமக்கு எவ்வளோ சொல்லுங்கள், 0.15. இது லாஞ்சிடியூட் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு 0.3 to 0.4 நமக்கு வரும். இது வந்து SSTயில் நமக்கு வரும். ஓகே, எஸ். A road is the designed that stopping side distance is 92 meter. Intermediate side distance கேட்குறான். ஓகேங்களா? அப்போ SST is equal, SST into 2 times is equal to ISTன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? IST is equal to 2 times of SST அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த IST எங்கே ப்ரொவைட் பண்ணணும், எங்கே நம்மளால் OST ப்ரொவைட் பண்ண முடியலையோ அந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணது IST அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 92 மீட்டர். அப்போ 92 into 2 is equal to 4, 184 மீட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். 184 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இது இந்த கொஸ்டின் என்ன கேட்க பாசிபிலிட்டி இருக்குது, SSTயோட ஃபார்முலா கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. SSTனா என்னென்னு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போலுங்களா? வாட் இஸ் தி வித் ஆஃப் ஷோல்டர் இன் ரோட்ஸ்? எஸ், இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கன்ஃபியூஷன் கொஸ்டின்ஸ். இதில் வந்து 3 கேஸ் இருக்குது. இந்த வித் ஆஃப் தி ஷோல்டரில் எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னா 3 cases. ஓகே, 1 ஜென்ரலாக வித் ஆஃப் தி ரோடுன்னு கேட்டாங்கன்னா 1.25 to 2 மீட்டர் ரேஞ்ச் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? 1.25 to 2 மீட்டர் ரேஞ்ச். ஓகே, எஸ். இப்போ இது வந்து ஜென்ரலாக ரோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோடுக்காங்க IRC படி கேட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஐஆர்சி போய் கேட்டாங்கன்னா 2.5 மீட்டர் நமக்கு ரோடு. ஓகேங்களா? 2.5 மீட்டர் ஷோல்டர் அப்படின்னா. இது நேஷ்னல் ஹைவே அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 2 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 2 மீட்டர்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு கொஷின்ஸ் ஏதோ இந்த 3 இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், த மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் ஆன் தி ஹில்ஸ் ரோட் ஷுட் நாட் எக்ஸீட் த மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் ஹில்ஸில். அப்போ நமக்கு பிளைன் அண்ட் ரோலிங் டெரைன் நமக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள். பிளைன் அண்ட் ரோலிங் டெரைனில் வந்து 7%. அர்பன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4%. அடுத்து ஹில்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10%. ஓகே, வித் ஸ்னோஃபால் அப்படின்னா நமக்கு வந்து 7%. வித் ஸ்னோ அப்படின்னா நமக்கு 7% இன் ஹில்ஸில். பட் என்ன கேஸுன்னு கொடுக்கல. பட் மேக்ஸிமம் ஷுட் நாட் எக்ஸீட் 10%. இதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஷுட் நாட் எக்ஸீட் 10%. நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், the design speed 80 km/h, the minimum SST side distance for moving vehicle. இதுக்கு நம்ம ஃபார்முலா தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. 80 அப்படின்னா 120. 80 is equal to 120. இது ப்ரீவியஸ் வீடியோவில் நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம்னா அந்த 1 hour வீடியோ அதில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. என்னென்ன ஸ்பீடுக்கு என்னென்ன
எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, அதை கண்டிப்பாக பாருங்கள் 120 மீட்டர். இல்லை நம்ம என்ன பண்ணோம், வி இன்டூ டி ப்ளஸ் வி ஸ்கொயர்டு பை 2ஜி எஃப்னு போடுவோம். அப்போ வியோட வேல்யூ கொடுத்துட்டான், டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ் அஷ்யூம் பண்ணும் நமக்கு, ஜியோட வேல்யூ 9.85, இந்த எஃபோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 0.35 போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 120 வரும் நமக்கு. ஓகேங்களா, பட் இது நமக்கு டைம் இல்லை, இது நமக்கு தேவையும் இல்லை. ஓகே, 80 அப்படின்னா 120 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். While calculating side distance, the driver I above the road surface is assumed 1.2 meter. Yes, last time video discuss பண்ணீங்களா, ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், நம்ம 150 mm இருக்குன்னு சொன்னோம். இவரோட ஹைட் எவ்வளோ இருக்கும், நமக்கு 1200 mm இருக்குன்னு சொன்னோம், 1.2 மீட்டர். கரெக்டுங்களா? எஸ், இந்த ஹைட் ஆஃப் தி டிரைவர் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த வியூ நம்ம பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் எஸ்எஸ்டி, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும், 1.2 மீட்டர். இந்த டைம் இந்த ஆப்ஜெக்ட் ஹைட் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். Transfer slope provided on the surface of the road to remove the rain water. அப்போ ரிமூவ் ரெயின் வாட்டர் அப்படின்னா கேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கேம்பர் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஸ்லோப்பு தான் நமக்கு, சாரி, இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்லுவோம், இந்த கிரேடியன்ட் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், நம்ம இந்த ஸ்லோப்பு தான் நமக்கு வந்து கேம்பர் அப்படின்னு. கேம்பர், ஓகே, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கேம்பர்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கேம்பர், 2c அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த வேல்யூ நம்ம இது எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம வந்து கேம்பர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இந்த க்ரௌன் அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ரோடு அப்படின்றோம். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ரோடு தான் நமக்கு வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து க்ரௌன். ஓகே, எஸ். கிரேடியன்ட் அப்படின்னா கிரேடியன்ட் ஆர் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கேம்பர். சூப்பர் எலிவேஷன் அப்படின்னா அவுட்டர் எட்ஜ் ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ். த பவுண்டரிஸ் பிட்வீன் த பேமெண்ட் அண்ட் ஃபுட்பாத். ஓகே, பவுண்டரிஸ் பிட்வீன் பேமெண்ட் அண்ட் ஃபுட்பாத் இஸ் ஈக்குவல் டு வாட். அப்போ பேமெண்ட் இது நமக்கு வந்து ஒரு ஃபுட்பாத்து. இந்த நடுவில் இப்படி பிரிக்கிறது, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள், கர்ப். இதுதான் நமக்கு வந்து கர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட் இல்லைங்களா? ரெண்டு சைடு ரோல்லையும் இருக்கும். இது நமக்கு வந்து கேரேஜ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கருப்புன்னு சொல்லுவாங்க. கருப்பில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோ ஆர் மவுண்டபிள் டைப் அப்படின்னா, லோ ஆர் மவுண்டபிள் டைப். 2 வந்து பார்த்தீங்கன்னா செமி பேரியர் டைப், செமி பேரியர். 3 வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் டைப்னு சொல்லலாம். டிபெண்டிங் அப்பான் தி ஹைட் அண்ட் ஷேப். இது எப்படி இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். ஓகே, இது எப்படி இருக்கும், நமக்கு லிட்டில் பிட் ஸ்லோப்பில் நமக்கு இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர்னு நம்ம சொல்லலாம். இது 1:1 அந்த ஸ்லோப்பில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஹரிசாண்டல் பை வெர்டிக்கல். இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரியர் டைப், இட் இஸ் அ பிக்கஸ்ட் ஒன். இது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து 1:4 அந்த ரேஷியோவில் நமக்கு இருக்கும் ஸ்லோப்பு, இந்த கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து மோர் தென் 15 சென்டிமீட்டர். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆன்சர் வேணும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் நமக்கு இதில் ஹைட் இருக்குது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். கேட்கலாம், லோ ஆர் மவுண்டபிள் டைப்போட ஹைட் என்ன, 10 சென்டிமீட்டர். இதோட ஆன்சர் கருப்பு. ஓகே, எஸ். The portion of the roadway just behind the edge of the carriageway which is used by the traffic for occasionally passing அப்படின்றோம். எஸ், edge of the carriageway சொல்லிட்டான், which is used by traffic for occasionally. ஓகே, occasionally passing அப்படின்னா அப்போ நமக்கு டிராஃபிக் கேரேஜ் வேல ஒகேஷன் நம்ம அதாவது சம்டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம், சம் எமர்ஜென்சி வேலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் நமக்கு வந்து கருப்பு, இது வந்து பவுண்ட்ரி, இங்கே இதுதான் நமக்கு ஷோல்டர். ஓகே, அப்ராக்சிமேட் 2.5 மீட்டர் ஜென்ரலாக ப்ரொவைட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் ஆம்புலன்ஸ் மூவ்மெண்ட், சம் எமர்ஜென்சி வேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே, வித் ஆஃப் தி வெஹிக்கிள் நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆஸ் பர் ஐஆர்சி 2.54 மீட்டர், சாரி 2.45 மீட்டர். ஓகே, எஸ், ஷோல்டர் இஸ் ஆன்சர். கேட்டாங்களா கொஷினு? எஸ், இது போன வருஷம் டிஆர்பி இந்த கொஷின் கேட்டாங்க. ஓகே, இதே ஜேடிஓவில் இது கேட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வந்துட்டு ஐடி இந்த நீங்கள் ஏதாவது டிராஃப்ட்மேன் ப்ளஸ் சர்வேயர் கொஷின் கேட்குறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டி ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை 2gfன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.278, அதாவது டேரெக்டாக கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்னு அப்ளை பண்ணலாம். ஸோ 0.278 வி இன்ட்டு டி ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 254 எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். The road foundation for the modern highway construction was developed by which following scientist அப்படின்றாங்க. ஓகே, which following is scientist அப்படின்றாங்க. ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். எஸ், அப்போ ரோடு கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரோமன் ரோடு தான் ஃபஸ்ட்டு. ரொமானியன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு போட்டாங்க. ஓகே, மண்ணை வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ஷன் பண்ணிட்டு அது மேலே அக்ரிகேட்டை போட்டு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரோடு வந்து போட்டதே வந்து ரோமன். அவங்க தான் வந்து ரொமானியன்ஸ் தான் ரோடு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அப்படிங்கும்போது நமக்கு சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்க பேர் வச்சுட்டாங்க. அது யாருன்னு அப்படின்னா
ட்ரெசக்வேட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசக்வேட் சீக்வன்ஸ் ஆஃப் ரோடு சொல்கிறேன் நான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரோமன் ரோடு, அடுத்தது வந்து ட்ரெசக்வேட், அடுத்தது மெட்காஃப், அடுத்தது டெல்ஃபோர்ட், மெக்கடம், அடுத்து டபிள்யூபிஎம் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. ஓகே, ட்ரெசக்வேட், மெட்காஃப், டெல்ஃபோர்ட், மெக்கடம், ட்ரெசக்வேட், மெட்காஃப், டெல்ஃபோர்ட், வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. டிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு ட்ரெசக்வேட், ட்ரெசக்வேட் ஓகேங்களா. ஸோ அப்போ சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா நமக்கு டெல்ஃபோர்ட் அண்டு மெக்கடம். இது நமக்கு வந்து 2 வர வாய்ப்பு இருக்குது. டெல்ஃபோர்ட், ட்ரெசக்வேட் ஃபஸ்ட்டு, ஆனால் இவங்க தான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆல் ஆஃப் தி எபோவ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இது நமக்கு 2 கரெக்டுனால போத் டெல்ஃபோர்ட் அண்டு மெக்கடம் இஸ் சயின்டிஸ்ட் ஃபார் டெவலப்பிங் ஆஃப் தி ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். த மினிமம் வித் ஆஃப் தி ஷோல்டர் ப்ரொவைடர் இந்த நேஷனல் ஹைவே கேட்டாங்களா. நேஷனல் ஹைவே எவ்வளோ வித் ஆஃப் தி ரோடு சொல்லுங்கள், 2 மீட்டர். ஐஆர்சி அப்படின்னா 2.5 மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவே. இது நமக்கு ஐஆர்சி, இந்தியன் ரோடு காங்கிரஸ். த ஷேப் ஆஃப் தி சர்ஃபேஸ் ட்ரைன் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபார் ஹெவி டிஸ்சார்ஜ் இன் தி ரோடு அப்படின்றோம். அப்போது இது ட்ரைன், பேசின் ட்ரைன் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதில் கூட கொஞ்சம் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது மோஸ்ட் டிஸ்சார்ஜ் நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிஸ்சார்ஜ் ட்ரைன் இன் தி இதில் நமக்கு ப்ரிஃபர்டு ஃபார் தி சர்ஃபேஸ் இந்த ரோடு அப்படின்றோம். இதே வந்து லோ டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா செமி சர்க்குலர் ஷேப். இது வந்து லோ டிஸ்சார்ஜ், இது நமக்கு வந்து ஹை டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். வாட் இஸ் தி மினிமம் ஷோல்டர் வித் இன் ஐஆர்சி இந்தியன் ரோடு காங்கிரஸ் 1934. ஓகே, அப்போ மினிமம் எவ்வளோ இருக்கணும், 2.5 மீட்டர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி நேஷனல் ஹைவே இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப், ஆக்சுவலாக நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி தான் வந்து ஓவரால் கண்ட்ரோல். ஓகே, பட் இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா சிபிடபிள்யூடி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிபிடபிள்யூடி. ஓகே, விச் இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹைவே அப்படின்னு சொல்லலாம். அப்போது கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஹைவே, இப்போ ரோடு அப்படின்னு சொன்னால் அது கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஓவரால் நம்ம வந்து கேம்பர்னு சொல்லுவோம். அந்த கேம்பரோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்கள், க்ரௌன். ஓகேங்களா, ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு வந்து க்ரௌன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேம்பரில் லீனியர், பெரபாலிக் டைப் அண்டு லீனியர் வித் பெரபாலிக் டைப் அப்படின்னு நம்ம நிறைய டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ இதுவரையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ப்ளஸ் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்க பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சிலபஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது கவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். சிலபஸ் படி பார்த்தா நமக்கு வந்து மோர் தென் 50% தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ், அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காமல் பாருங்கள். ப்ரீவியஸ் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 300 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து ஒரு 25 கொஸ்டின் ப்ளஸ் ஒரு சம் எக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம. ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்னொரு நம்ம 400 கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.